எனக்கு என் புருஷன் தாம்மா எல்லாம். எனக்கு அபின் பிடிக்காம விட்டுனா வண்டி நேரம் எடுத்து விழுந்துரும். இப்படிதான். வெல்கம் டு அவர் சேனல் ஜெனி விஜி லவ்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் என்ன பேசினாலும் எக்கோ அடிச்சு. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து கரெக்டாக இப்போ மணி 1 மணி, நைட்டு 1 மணி. என் பையன் வந்து தூங்காமல் வீட்டில் ஒரே அலப்பறை பண்ணிட்டான். ஸோ அவனை கூப்பிட்டுட்டு நம்ம தூத்துக்குடியில் உள்ள மாதா கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அவரை பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு. சரிங்க. என்னையா என்ன பண்ணிட்டு இருக்க? தூக்கம் ஒரு கண்ணு கொஞ்சம் மாட்டு இருக்கால உன் கண்ணில் தூக்கம். இப்படிதான் உங்கள் வீட்டில், அதாவது உங்கள் வீட்டில் வந்து இப்படி உங்கள் பிள்ளை வந்து தூங்குனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாட்டும் சத்தம் போட்டு இல்லை ஏதாட்டும் ஒன்று பண்ணி தூங்க வச்சுருவீங்க. ஆனால் இவரை வந்து நாங்கள் வெளியே கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் இவன் தூங்குவான். இல்லைன்னா இவன் தூங்கவே மாட்டான். சீக்கிரமா இருந்துச்சுட்டா ஒரே அழுக. இப்போவுமே நாங்கள் அப்போதான் எனக்கு கண்ணை அசுந்த மாதிரி. ஆமாம், இப்போ வந்து ஹஸ்கி வயசில் பேசுகிறோன்னா என்ன செய்யணும்? நடுரோடு பாருங்க, நடுரோட நான் பார்த்தீங்களா, இப்படி தாங்க பண்ணுவான். எதுவுமே வந்து என்கிட்ட ஒரு வந்து பக்கத்தில் வந்து இப்படி ஒரு நடந்திருக்கு நிற்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து சொல்லவே முடியாது. இப்போவுமே அந்த கிளவி மாதிரி உட்காந்து கதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது அம்மா எப்படி அம்மா மாதிரி இப்படி இருந்துட்டா அவனுக்கு போதும், அவனுக்கு ஒரு மாதிரி பக்கம் பாருங்க, பக்கம் பார்த்தீங்களா, நீ இல்லாம நான் இல்லை இந்த வந்துட்டான். இப்படியே தான் இருக்கான். என்னதே சொல்றீங்க? எனக்கு என் புருஷன் தாம்மா எல்லாம். எனக்கு அபின் நீதானே எனக்கு எல்லாமே. வேண்டாம், எனக்கும் ராபின் வேண்டாம். அவன் ரொம்ப சேட்டை பண்றான். ஆமா. ஏய், நீ எப்போ தூங்குவே சொல்லு. அப்புறம் வந்து பையனுக்கு வந்து கரெக்டா இன்னொரு 2 நாளா 3 நாளாவே 2 நாள் தான் இருக்கும் அவன் பிறந்தலுக்கு. நிறைய பேத்துக்கு வந்து எங்க பையன் யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் வீடியோ வந்து அவ்வளோவா அவனுக்கு போட மாட்டேங்குது, அதனால தெரிய மாட்டேங்குது. பையனுக்கு வந்து இன்னும் கரெக்டாக ஒரு 2 நாளில் பிறந்த நாள், அக்டோபர் 8 வந்து பிறந்த நாள். ஸோ இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ வந்து தம்பிக்குள்ளே பர்த்டேக்குள்ளே அப்டேட்ஸாக தான் இருக்கும். போயிட்டு தம்பிக்கு வந்து நாளைக்கு தான் போய் ட்ரெஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸை வந்து காட்டுற எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ, கேக் கட்டிங்கு, அப்புறம் தம்பிக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்களே அதெல்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பிறந்தநாள்னால எனக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணணும்னு தான் ஆசை. நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து நமக்கு இல்லை இது என்னடா வீடியோ பாதியில் கட் ஆகிட்டு வேறு பேக்ரவுண்ட் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், இனி வந்து ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டான், வீடியோ எடுக்க மாட்டான். அதனால தான் வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்க என்ன மாதிரி அதே வேலை தான். இப்போ வந்து நாங்கள் அவனை கண்டுக்காமல் பேசிகிட்டு இருக்கோமா, இப்போ எங்கள் கிட்ட எப்படி வந்து நிற்க மட்டும் பாருங்களேன். என்னடா இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். நீ சொல்லிட்டு இருந்தா சொல்லு. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டேலாம் நம்மளுக்கு வந்து ஞாபகமே இருக்காது. சும்மா அந்த ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் பார்த்து இப்படிலாம் கொண்டாடி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்மளா சரி நம்ம பர்த்டே எப்படி இருக்கும், நம்ம பையன் பர்த்டே வந்து நல்லா கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் பிடிக்குது, பட் இருந்தாலும் ஒரே ஒரு பையன். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு வைக்கணும்னு ஆசை. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ண முடியல. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எப்போவுமே என் பையனுக்கு வந்து இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. மொட்டை வந்து அடுத்த மாதத்தில் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். இந்த உள்ளே வந்துட்டாரு. ஹலோ சார், இப்போ இவங்க வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு வருது. அந்த சொன்ன ஹஸ்கி வாய்ஸ் அதுதான் பாருங்க. என்ன நீ ஆடு போ. இவனால எங்க தூக்கமும் எங்களுக்கு கெட்டு போகுதுங்க. மணி 1:30 ஆயிட்டு. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆயிட்டு. எதுக்குதான் இப்படி பண்றானோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து என்னது காலைல இவ்வளவு லேட்டா எழுந்திருப்பீங்க, அதாவது அதுக்கு காரணமே இந்த இவன் ஒரு சுட்டு கண்ணுல தூக்கம் இருக்காது. இருந்தா
வீட்டில் இருந்தாலும் இதே நிலைமை தான். இன்னைக்கு அழுதனால என்னமோ நான் வெளியே இன்னைக்கு கொண்டு வந்துட்டேன். இல்லைன்னா நான் வீட்டில் தான் வச்சு எப்படியாவது இது பண்ணியிருப்பேன். ரொம்ப இப்போ வந்து எப்படின்னா கதவுக்குள்ள கையை அது தேவையில்லாமல் நாங்கள் வந்து பழக்கப்படுத்திடுச்சு. அழுகுற டைம்லாம் வெளியே கூட்டு போனால் காரில் தூங்கிடுறானா, சரி இப்படியே பழக்கம் காட்டணும்னா இவங்க வந்து வெளியே போகணுன்னே நினச்சிட்டு இருக்கான். என்ன வழி? சரி நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், உங்களுக்கு அதுக்கிட்ட தெரியும். அப்புறம் பையனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, கோட் சூட் எடுக்கலாமா இல்லைன்னா வேட்டி ஷர்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஆசைங்க கோட் சூட் வந்து போட்டுப்பாங்க. எனக்கு வந்து வேஷ்டி சட்டை போடலாம். ஏன்னா அடுத்த மாதமே நாங்கள் வந்து மொட்டை போடுறதுனால சரி அப்போ வந்து வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம். ஏன்னா அப்பனும் அவங்ககிட்டே கேட்டுரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நீங்கள் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் வந்து நம்புகிறேன். பார்ப்போம். நீங்கள் போகும் வழியை சொல்லும் நண்பன் யார்? நான் தான் மேப், நான் தான் மேப். ராபி ராபி ஓடியா ராபி. சி இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லப்பா. நீ ஹஸ்கி வாய்ஸ்கில் பஸ் அங்க இருக்கு பஸ். பேசடா. இப்போ வந்து பாத்தியா எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்கானே. நல்லவ மாதிரியே இருப்பான். ஆனா சரியான கள்ள. கள்ளன்னா கள்ள மிகப்பெரிய கள்ள. அவனை நம்பவே கூடாது. அவன் சரியான திருட்டுக்காரன். சண்டை போடு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு என்னோட பிரச்சனை? உனக்கு என்னோட பிரச்சனை? அப்பாட்ட வந்து பின்னாடி ஒரு மாட்டி இருக்கு பாரு. அப்பாட்ட வந்து ராவி அப்பாட்ட வந்து. ஐயோ ராவி ராவி அம்மா நான் அங்கிட்டு போறேன் பாரு. இங்கிட்டு வா. கடவுளே நான் எவ்வளவு பெரிய ஆளு. ஹலோ ராவி இங்க பாரு. தூங்க மாட்டியா? தூங்க முடியாதா? சொல்றேன். கார்ல கொஞ்ச நேரம் கொண்டு வந்தா ஒரு நிமிஷம் சும்மா போடுறது. இப்ப நான் உங்களுக்கு லைவா காட்டுறேன். ஸ்டேரிங் எப்படின்னா இவன்ட்ட வந்து நான் ஸ்டேரிங் கையில கொடுத்துட்டு நான் லைட்டை விட்டு பேசிட்டு இருந்தா எனக்கு சோழி முடிஞ்சிச்சு. இங்க பாருங்க பிரைட்டை போட்டுருவான். இப்போ லைட்டை பிரைட்டை போட்டுதா இப்படிதான் பண்ணுவான். அழகா பிரைட்டா ஸ்டேரிங்க பிடிச்சிக்கிட்டது எல்லா விவரமும் தெரியுது. அப்புறம் வந்து வைப்பரை போட்டு விட்டுறான் திடீர்னு. பாட்டு போட தெரியுது. இதுலதான் பாட்டு ஆன் பண்றது இருக்கு. சோ இதையும் அமைக்கிறான். இங்க பாருங்க இப்படிதான். நீ வாட்டு நான் பிடிக்காம விட்டுனா வண்டி நேரம் எங்க எடுத்து விழுந்துரும். இப்படிதான். பேசுறியா காதை பிடிக்கிறான் பாரு. இதே வேலைதான். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பையன் வந்து யார மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, நிறைய பேர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அப்போ வந்து ஃபேஸ் வந்து அடையாளம் யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப சின்ன பையன் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்து இது வந்து மெயினா வந்து ஆம்பளை பையன். எல்லாரும் பொம்பளை பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவன ஒரு பொட்டை வச்சிடுறாங்க, இல்லைன்னா ஒரு கவுனு போட்டு விட்டுறாங்க. வெளியே கொண்டு போனாலே பாப்பாக்கு எத்தனை வயசு எத்தனை மந்த் ஆகுது அப்படின்னு கேட்காங்க. எல்லாம் பாப்பான்னு சொல்றாங்க. சரி ரைட்டுங்க. இவன் வந்து தூங்க மாட்டான். ஸோ இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்து விட்டது. நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கிலேருந்து நம்ம தம்பியோட பர்த்டே விழாக்கு வந்து நம்ம அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கோம். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து எப்போவுமே என் பையனுக்கு வந்து கொடுங்க. பாருங்க இவனுக்காண்டி நான் பேசுகிறேன். அப்பா உனக்காண்டி தான் பேசுகிறேன். அப்பாவை கொஞ்சம் கூட பார்க்க முடியாது அபி. ஏதோ சொல்ல வரான். சரிங்க டாடா சொல்லிடுமா? டாடா சொல்லிடு. வீட்டுக்கு வந்தோடனே வர்ற அலப்பறை பாருங்க. இன்னும் தூங்கல. அவன் சரி என்னதான் ஆச்சுன்னே தெரியலப்பா அவனுக்கு. நீ எத்தனை மணிக்கு தான் தூங்கலான்னு இருக்கல? பல்ல பாரு. எத்தனை மணியா தூங்கலான்னு இருக்க?